இதான் விடுதலை புலிகளோட நீர்மூழ்கி கப்பல் செக் பண்ணுற இடம். இது ஒரு தொட்டி தடாகம். இங்கே வச்சு தான் செக் பண்ணுறது. இங்கே கட்டுறது கப்பல் கட்டி போட்டு இங்கே செக் பண்ணுறது. செக் பண்ணி எல்லாம் பாஸ் வாட்டர் ப்ரூஃப் பாஸ்ண்டா அப்படி நேராக அங்கே கடலுக்கு அனுப்புறது. சரிம்மா தலைக்கு போடுவாங்க, தும்பு தும்பாக இருக்கும். இந்த கறியை அறுத்தால கொஞ்சம் காரங்களே தானே கொத்துக்கு தட்டு தட்டுன்னா தட்டு கொத்துக்கு கேஸ் அப்படியே போட்டு வட்டிட்டு அப்படி ரெண்டு வளம். அப்போ மழை டைமில் தண்ணி வந்து தேங்கி நிற்கிறது மணல் கீழே அந்த அகலி ஓட்டம் விழுந்துருக்கு. ஆனால் போய் கீழே போய் இது கப்பலில் கொண்டு வந்தால் தகடு வெளிநாட்டில் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை மாடி கீழே? இந்த தான் ஒட்டிட்டு தானே மாடி கணக்கு. இதான் அந்த சைட்டுக்கு அள்ளி வச்சது உள்ள விரட்டி விழுத்தாம தண்ணி ஃபுல்லாகினோன்னு இந்த ஓட்டை இருக்கு தானே, அந்த கீழே ஓட்டை ஏரியெல்லாம் தண்ணி லோட் ஆகினோன்னு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மணலில் இருந்து கசஞ்சு வந்தோம். அவங்க மண்டி சாமி இருக்காண்ணா இப்போ இஞ்சால இதில் இருந்தவங்க இதில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அங்கால கேம்ப் தான் இதாக இருக்குது தென்னம்புள்ளி. முதல்ல இருக்க விட மாட்டாங்க. இப்போ கேம்ப் இருக்காங்க. இந்த இருக்குது தென்னம்புள்ளி, இந்த இருக்கு தென்னம்புள்ளி ஆக்கள்ட காமி கேம்ப் இருக்கு. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே தான் தெரிஞ்சுட்டு வந்தோம். இதுக்கு திரியலாம் அங்கால போகலாம். நாங்கள் கடலில் சப்ளை செய்து தண்ணி எடுத்து இது காட்டுச்சு இதெல்லாம் செய்து தான் அதுக்கு பிறகு தான் இதை அதெல்லாம் நீர்மூழ்கி கப்பல் வச்சு சரி சரி அந்த அந்த மரங்களோட அந்த அந்த கட்டுக்கு இருக்கிற மரங்களுக்கு அங்கால நீர்மூழ்கி கப்பலுக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணி படிப்படியாக ஒரு சின்ன அறை பெரிய அறை இந்த அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுருக்குங்க தெரிஞ்சிருக்கு. அந்த மண்கண்ணு எல்லாம் முழுவட்டு ஒன்று தெரிஞ்சுருக்கு. அந்த வால் போனாச்சு அந்த அவர்கிட்ட உடம்பு சவுண்ட் கொண்டு போகிறாங்க. கால் அடிக்கிறாங்க. அது விழா போட் செய்து இதுக்கு இதில் இறக்கி இது தண்ணி இங்கே மேலே வரணும். மேலே இது கப்பல் தகடு. இது அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமே கப்பலில் ஒன்று இறக்கி தான் செய்தது. செய்து இதை அப்படியே ஃபுல்லாக முதல்ல அதில் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. முதலங்க அடிக்கல முதல்ல தெரிஞ்சிருக்கு. ஒரு முதல்ல கணக்கான இந்த நம்ம அதங்க அந்த அந்த ஓட்டை அதில் ஒரு மஞ்சள் தண்ணியாக அந்த ஓட்டை தான் உள்ள இருக்கும். அந்த ஓட்டை கீழே இதெல்லாம் கீழுக்கெல்லாம் தட்டுது. கீழுக்கு தட்டு இருக்குது. இப்போ இந்த அதுக்கப்புறம் கீழே அதை பிரிஞ்சிட்டு ரெண்டு நடு லைனுக்கு பிரிஞ்சிடுது. அப்படி நீளத்துக்கு கவனம் போன் விழுந்துடும் உள்ள. இது தர முடியாது. முதல்ல ஏதோ ஒரு வகையில் இங்கே இல்லை இல்லை அது அந்த மண்ணால் சவுண்டு வந்து விழுந்துட்டு இந்த அந்த கரை இருக்குல்ல மண்ணும் மாட்டத்தில் இதில் மீன் எப்படிலாம் உண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே ஒரு திரைக்கு பின்னால் நிற்கிற மாதிரி இருக்கா? வித்தியாசம் தெரிகிற மாதிரி இல்லையா? ஆமாம், எங்கே நிற்கிறேன் இப்போ பாருங்க. ட்வீட்ஸை உங்கால் பக்கம் மணல் நிரம்பி அந்த கப்பல் உள் பக்கம் வளையுது. வேறுங்க பிணையும் அதோடு நிற்கிது. வளைவு தெரியுதா? மண் தள்ளி தள்ளி வளையுது. இதுதான் அவங்க விட்ட கேம்ப். உங்கால் பக்கம் வளையுது. இவ்வளோ மண்ணையும் தாங்கி கொண்டு நிற்கிது. பாருங்க இவ்வளோ ஆண்டு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு தெரியுமா? காணி இயக்கத்தின் கப்பல் கட்டுமான இடம். எந்த பெரிய கப்பல் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் மண் திட்டார் இருக்குது. மணலாட ஃபுல்லாக மூடி இருக்கு. இந்த ஈன் சவுண்டு இருக்குது.
அதான் குடி பிச்சு போட்டு தான் போயிட்டுருக்கான். தான் நாங்கள் வந்த இடம் பாருங்க அப்படி கண்டு இந்த கேம்பின் பின்பக்கம். சொன்ன கயிறு இருந்தா மனுஷரை கட்டினாங்களோ மாட்டை கட்டினாங்களோ வெறியா இப்படியே கட்டி கிடக்கு. அந்த உடுப்பு காட்டுக்குள்ளான் இதான் அந்த சண்டைக்கு பைக்கில் போடுற உடுப்புகள். ஏதோ கிடக்குது பார்ப்போம். இங்கால காடு பட்டியாக கிடக்கு. அவங்களோட உடுப்பு பாருங்க விளங்குதா என்ன உடுப்புண்டு. பிளக்குகள் இந்த ஜீன்ஸ் இதான் அந்த 10 இலக்குள்ள போயக்கில் போட்டுட்டு போகிற உடுப்பு. தலைக்கு போட்டு போவாங்க. அதான் இது. இங்காலையும் இதுலேயும் ஏதோ உடுப்பு கிடாக்கு. இந்த டிஷர்ட் கயிறுகள் சுருக்குத்தளம் போட்டோடு கிடாக்கு. இங்கே இதில் கட்டி கிடாக்கு. என்ன நடந்தது என்ன நடந்திருக்கு? அதில் ஃபுல்லாக காடுகள். பயமாகத்தான் கிடக்குது. யானை ஒன்றுமே இல்லை. கும்பரில் அதை வழி கிடக்கு. பார்ப்போம் என்ன கிடக்குது. இதுவும் அந்த உடுப்புகள் மிச்ச துண்டுகள்லாம். நிறைய சம்பவம் நடந்திருக்கேக்குல. இதில் தான் சக்தி ஏதோ இருந்தது பிள்ளைக்கு. இதில் பெரிய பெரிய பொட்டியில் போட்டிருக்காங்க. எப்படி என்ன பாருங்கோ, சுற்றி காடு. வடிவான மாட்டு கண்டு எனக்குள்ள விழுந்து விழுந்தால் அவ்வளோ அந்த தூக்கம் மேலே. இது ஏதோ கட்டிக்கிறாங்க. பில்டிங் எல்லாம் இருந்திருக்கு இதில் பாருங்க அப்படின்னு. எல்லாம் இடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஆலமரம்
தேங்காய் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. எல்லாம் உரிச்சு எடுத்துட்டாங்களா இல்லை அழிச்சிட்டாங்களா வெயில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முள்ளிவாய்க்காலில் நிற்கிறோம். முள்ளிவாய்க்காலில் இருபாளையம் ரெண்டப்பாளையன்ற ரோட்டில் இந்த பெரிய கப்பல் கட்டடம், இயக்கத்தின கப்பல் கட்டடம் தெரியுமா? அதிலேயே ஒரு கப்பல் இருக்குது, பெரிய கப்பல் உண்டு. 2 பக்கம் மண்ணால் மூடி போய் கிடக்கு, நடுவில் தண்ணி நிற்குது. அவ்வளோ வந்தால் ஃபுல்லாக மூடிட்டு நிற்கிறோம். அப்படி எங்கே கீழே வேறங்க வந்தால் அவ்வளோ ஆழம் உண்டு. மூன்று மாதம் தான் இப்போ ஆமி விட்டுட்டு போய், அது மட்டுமே கேம்பாக தான் இருந்தது. இப்போ தான் விட்டுருக்காங்க. இதால கடல்கள், இந்த இதுதான் நான் இப்படி ஒரு கப்பலை காண்றேன். அதுவும் நங்கடைய ஆக்கண்ட மண்ணெல்லாம் நிரம்பி உள்ளுக்கு விழுகுது. கொஞ்ச நாளில் மூடு போட்டு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு வேறங்கோ. முள்ளிவாய்க்கால் முளத்தீவு பக்கம் போறாக்கள் வந்து பாருங்கோ. என் செல்லத்தை பாருங்கோ நிற்குது. எங்கேயோ சுற்றி எங்கே வந்துட்டோம் பாருங்க. இங்கே திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம்.